Hello guys, welcome back to Tech Planet. So after long time வந்து நம்ம ஒரு லாங் வீடியோ போட போறோம். அதுவுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் போட போறோம். ஸோ எதை பத்தின்னு கேட்டீங்கன்னா சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்றது பத்தி. எதுக்குடா இந்த வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த சுச்சுவேஷனுக்கு பாத்தீங்கன்னா சைபர் கிரைம்ஸ் எக்கச்சக்கமா அதிகமாகிட்டு இருக்குது. எப்படி சொல்றது, பிஷிங் அட்டாக்ஸ் வந்து நிறைய நடக்குது. அதாவது டெக்னாலஜி பத்தி நிறைய தெரிஞ்சவங்க இந்த அட்டாக்ஸ்ல இருந்து தப்பிச்சிருவாங்க. பட் தெரியாதவங்க இதுல மாட்டிக்கிட்டு தன்னுடைய மணியை இழந்துட்டு நிறைய பிளாக்மெயில்ஸ்லாம் நடக்கும். நான் வந்து உன்னுடைய இப்போ நம்மளுடைய மொபைலை ஹேக் பண்ணிடுவாங்க. ஹேக் பண்ணிட்டு நம்மளுடைய பர்சனல் போட்டோ எடுத்துக்கிட்டு நீ வந்து எனக்கு மணி கொடுக்கலன்னா நான் இந்த போட்டோஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவேன், மார்ஃபிங் பண்ணி சென்ட் பண்ணுவேன், அந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய பேர் வந்து ஏமாந்து பணத்தை கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு என்ன வெளியவும் சொல்ல முடியாம என்னமோ பண்ண முடியாம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகி சூசைட் பண்ணிக்கிற அளவு கூட போய்க்கிறாங்க. இப்போ ரீசெண்டா கூட என்னுடைய ஃப்ரெண்டோடைய மொபைலை ஹேக் பண்ணி அவன்கிட்ட வந்து 20,000 வாங்கியிருக்காங்க. ஸோ கடைசியில் அவனை சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த 20,000 நம்ம வாங்கியாச்சு. ஸோ மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த வீடியோல நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்றதை பத்தி தான் வீடியோ பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி எப்படிலாம் நம்மள ஹேக் பண்றாங்க, நம்ம எப்படி அந்த அட்டாக்ல போய் மாட்டிக்கிறோம், அதுல இருந்து எப்படி நம்ம மாட்டிக்காம இருக்கிறத பத்தி நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து உங்களுடைய நிறைய பேருக்கு வந்திருக்கும் நம்மளுடைய மெசேஜ், நார்மல் மெசேஜ் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். என்னன்னா நீங்க வந்து 1 lakh வந்து வின் பண்ணிருக்கீங்க. அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா நாங்க கொடுத்துருக்க லிங்க்ல போய் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சவங்க தெரிஞ்சிடும் இது நமக்கு வந்து அட்டாக் லிங்க் தான் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா இதை பத்தி தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது படம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த லிங்க்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ரெஜிஸ்டர் பண்ணது என்ன ஆகும், அவனுக்கு ஆக்சஸ் போயிடும். ஆக்சஸ் போயிட்டா என்ன ஆகும், அவன் நம்மளுடைய மொபைல்ல உள்ளதை எல்லாத்தையும் எடுத்துக்க முடியும். பேங்க்ல உள்ள பணத்தை எடுக்க முடியும், அவனுடைய பர்சனல் போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துக்க முடியும். அவன் உடனே என்ன பண்ணுவான், வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருவான், நான் வந்து உன்னோட மொபைலை ஹேக் பண்ணிட்டேன், நீ வந்து எனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும், அப்படி கொடுக்கலாம் உன்னுடைய பர்சனல் போட்டோஸ் நான் லீக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவான். அவனும் என்ன பண்றது தெரியாம ஒரு வழியே இல்லாம என்ன பண்ணுவான்னா அவன் கேட்கிற பணத்தை கொடுத்துதான் ஆகணும். இல்லைன்னா அவன் போட்டு மிரட்டுவான். ஸோ பயந்து கொடுத்துதான் ஆவாங்க. ஸோ ஆனா அவங்களுக்கு தெரியாது நம்ம வந்து சைபர் கிரைம்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து எப்படி சொல்றது, அவனை கண்டுபிடிச்சு நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நம்மள சேஃப்டி பண்ணுவாங்க அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் இப்படி ஒன்று இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. அதனாலதான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணோம். ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைன்னு சொன்னா நம்ம வந்து டைரக்டா போய் கூகுள் குரோம் போவோம். கூகுள் குரோம்ல போயிட்டு நமக்கு தேவையான அப்ளிகேஷனை வந்து இறக்கி யூஸ் பண்ணிப்போம், தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ். ஆனா என்ன பண்ணுவோம், நம்ம அந்த அப்ளிகேஷன் சேஃப் இல்லைன்றதை பார்க்கவே மாட்டோம். அந்த அப்ளிகேஷன் நம்மளோட டேட்டாவை எடுக்கிறாங்களா எடுக்கலன்றதை பார்க்க மாட்டோம். ஸோ வேற யாராவது ஒரு தேர்ட் பார்ட்டி ஏதோ ஒரு தேர்ட் பர்சன் ஒருத்தவங்க அந்த அப்ளிகேஷன்ல ஏதாவது அவங்க ஒரு மால்வேரை செட் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம அதை யூஸ் பண்ணல நம்மளுடைய ஆக்சஸ் அந்த மால்வேரை செட் பண்ணவனுக்கு போகும். ஸோ இது ரெண்டாவது விஷயம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை யூஸ் பண்ணாதுங்க, பிளே ஸ்டோர்ல இருந்தே யூஸ் பண்ணுங்க. ஆனா பிளே ஸ்டோர்ல இருந்து யூஸ் பண்ற எல்லா ஆப்ஸும் சேஃப்டின்னு சொல்ல முடியாது. ஸோ பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணும்போது நீங்க கொஞ்சம் பார்த்து தான் டவுன்லோட் பண்ணணும். ஒரு அப்ளிகேஷன் நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அது உங்களுடைய என்னென்ன ஆக்சஸ் கேக்குது பாருங்க. ஸோ இப்போ நீங்க வந்து எப்படி சொல்ற ஒரு கால் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, டிசைனா கால் பண்றதுக்கு. அந்த ஆப்ல என்ன கேட்கணும், உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் மட்டும் தான் கேட்கணும். ஆனா ஒரு சில ஆப்ல எப்படி கேட்கணும் பாத்தீங்கன்னா, ஒரு காலிங் ஆப் தான், அதுல அந்த அப்ளிகேஷன்ஸ்ல வந்து நம்மளுடைய போட்டோ அளவு கேட்கும், நம்மளுடைய கேலரி, நம்மளுடைய எல்லாமே அளவு கேட்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்து அளவு கொடுக்கும். நம்ம ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணோம்னா டப்புன்னு அளவு கொடுத்துட்டே இருப்போம். பட் அந்த மாதிரி கொடுக்க கூடாது. ஓகேவா? ஸோ இனிமே எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணா என்னென்ன அளவு கேட்குது, ஸோ டீட்டெயிலாக பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்க. அடுத்து மூணாவது விஷயம் கேட்டீங்கன்னா, உங்களுடைய பாஸ்வேர்ட்ஸ் வந்து போடுறது ரொம்ப ஈஸியா போடக்கூடாது. நீங்க என்ன பண்ணுவீங்க, நிறைய மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் என்ன பண்றாங்கன்னா 1 2 3 4 5 6 7 9 இதுதான் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி போடக்கூடாது. இந்த மாதிரிலாம் போட்டால் 3 செகண்ட்ஸ்ல உங்களுடைய பாஸ்வேர்டை ஹேக் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய பாஸ்வேர்ட்ஸ் போடும்போது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், அப்பர் கேஸ், லோயர் கேஸ், நம்பர் இந்த மாதிரி யூஸ் பண்ணி ரொம்ப கிரிட்டிக்கலான பாஸ்வேர்டு போடுங்க. ஸோ அது நமக்கு ரொம்பவே சேஃப்டியா இருக்கும். ஸோ இப்போ நம்ம வெப்சைட்ல போய் நம்ம சர்ச் பண்றோம், அது இந்த வெப்சைட் சேஃபானு தெரியாது, ஆனா அதுல போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்றோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்றது நம்மளுடைய மொபைல் ஹேக் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா?
இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இப்போ உங்களுடைய மொபைல், இப்போ வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து உங்களுடைய இப்போ யூடியூப் வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், நான் வந்து உங்களோட யூடியூப் அக்கௌண்ட்டை ப்ரொமோட் பண்றேன், உடனே மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகும், இவ்வளவு ஆகும் அப்படி சொல்லுவாங்க. உடனே எனக்கு கொடுக்குற லிங்க்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண உடனே நம்மளுடைய அக்கௌண்ட் போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து ஃபைல் பண்றேன். இன்னும் இதை பத்தின டீட்டெயிலான வீடியோ வந்து நான் வேற ஒரு வீடியோல போடுறேன். ஸோ நம்ம இப்போ எப்படி கம்ப்ளைண்ட் பண்றதுன்றதை பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சைபர் வெப்சைட்ல போயிட்டு நம்ம எப்படி கம்ப்ளைண்ட் பண்றது பார்க்கலாம். உங்களுக்கு மொபைல் இருந்தா மொபைல் ஓபன் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோட லேப்டாப்ல ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபயர்ஃபாக்ஸ் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபயர்ஃபாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு சர்ச் இன்ஜின்ல போயிட்டு நான் என்ன போறேன்னு கேட்டேன்னா, சைபர் கிரைம் cybercrime.gov.in அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணதும் நமக்கு நம்மளுடைய நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிடும். இது அஃபிஷியல் வெப்சைட். பாத்தீங்களா, இதுல வந்து மேல நிறைய கொடுத்துருவாங்க. அதாவது ரிப்போர்ட் உமன் அண்ட் சைல்டு லிட்டில் கிரைம், ரெண்டாவது விஷயம் ரிப்போர்ட் அதர் சைபர் கிரைம், ட்ராக் யுவர் கம்ப்ளைண்ட், சைபர் கிரைம் வாலண்டியர் ரிசோர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட இன்டர்ஃபேஸ் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. ஓகேங்களா, ஸோ ஃபில்லிங் கம்ப்ளைண்ட் ஆன் நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட் போர்ட்டல். ஓகேங்களா, ஸோ இங்கே இந்த ஃபைல் கம்ப்ளைண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி தான் நம்ம இப்போ வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நிறையா கொடுத்துருக்காங்க, அது வீடியோ கொடுத்துருக்காங்க. அதாவது பாருங்க, இமெயில் ஸ்கேம், ஃபிஷிங், ஓகேங்களா, அப்புறம் ஐடென்டிட்டி தெஃப்ட், அஃபென்ஸ் கண்டென்ட், இந்த மாதிரி நிறையா என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத நீங்கள் வந்து இதில் அப்டேட்ஸ் பட்டல. இதில் வந்து என்னென்ன சைபர் கிரைம், என்னென்ன என்ன சொல்றது ஸ்கேம்ஸ் நடக்குது அப்படின்றத அவங்களுடைய வெப்சைட்ல வந்து அவங்க ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதில் வந்து என்ன பண்ணலாம் சொன்னால், கம்ப்ளைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, இந்த ஃபைல் கம்ப்ளைண்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணது அவங்க வந்து ஒரு இது கொடுக்குறாங்க. இதில் வந்து நீங்கள் எந்த ஃபால்ஸ் நியூஸும் கொடுக்கக்கூடாது, ஒரிஜினல் நியூஸ் தான் கொடுக்கணும், அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமே நீங்கள் உங்களுடைய என்ன சொல்கிறது, நீங்கள் பண்ணுற கம்ப்ளைண்ட் வந்து செக்யூராக தான் இருக்கும், யாருக்கும் லீக் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ இதில் வந்து பாருங்க, நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட் சைபர் கிரைம் ரிலேட்டட் டு உமன் அண்ட் சைல்டு. ஓகேங்களா, அப்போ ஒரு பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க வந்து இந்த இதில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ ரெண்டாவது வந்து ரிப்போர்ட் அதர் சைபர் கிரைம். ஸோ எப்படி சொல்றது, அவங்கள தவிர மற்ற பிரச்சனைகள்லாம் அதில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இப்போ என்னோட பணம் போயிடுச்சு, அதனால நான் ரிப்போர்ட் பண்ண போறேன். ஓகேங்களா, இப்போ நான் வந்து ரிப்போர்ட் அதர் சைபர் கிரைம் அப்படி கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்த உடனே அடுத்த ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. இந்த விண்டோல என்ன பண்ணணும்னு சொன்னா, நம்ம வந்து அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஓகேங்களா, நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்படி புதுசா இருந்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கிளிக் எ நியூ யூசர் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் எ நியூ யூசர் கொடுத்த உடனே நமக்கு வந்து அந்த ப்ரொஃபைல் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு. இப்போ இங்க வந்து நம்மளுடைய மெயில் அட்ரஸ் கொடுக்கணும். அடுத்து வந்து நம்மளுடைய மொபைல் நம்பர் கேட்கும், மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு ஓடிபி, கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய நீங்க ரெஜிஸ்டர் பண்ற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து நம்ம இதுல போடணும். தென் வந்து கேப்சா என்டர் பண்ண சொல்றாங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து கேப்சா என்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ நம்ம அக்கௌண்ட் லாகின் பண்ணதும் நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்படி தான் இருக்கும், யூசர் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ இந்த இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் பாருங்க, நான் வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, நம்ம இப்போ நெக்ஸ்ட் யூசர் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸில் வந்து நம்ம இதெல்லாம் கொடுக்கணும். நம்மளுடைய டைட்டில், நேமு, மொபைல், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், இமெயில் ஐடி, ஃபாதர், மதர் என்ன பண்ணுறாங்க, நம்மளோட ஹவுஸ், நம்மளுடைய வீடோட அட்ரஸ், எந்த சிட்டி, ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம இப்போ வந்து சேவ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ரிப்போர்ட் சைபர் கிரைம் அந்த ஃபார்ம் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ கம்ப்ளைண்ட் இன்சிடென்ட் டீட்டெயில்ஸ்னு கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ இந்த ஃபார்ம் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட்டாக நமக்கு என்ன கேட்டாங்கன்னா கேட்டகரி ஆஃப் கம்ப்ளைண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ
நமக்கு வந்து இதுல நிறைய ஆன்லைன் அண்ட் சோஷியல் மீடியா ரிலேட்டட் கிரைம், ஆன்லைன் ஃபினான்ஷியல் ஃப்ராட், ஹேக்கிங், டேமேஜ் ஆன் கம்ப்யூட்டர் சிஸ்டம், ஆன்லைன் சைபர் ட்ராக்கிங், ஆன்லைன் கேம்பிளிங், பெட்டிங் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி, டெரரிசம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நான் வந்து என்னுடைய சோஷியல் மீடியாவில் வந்து நான் இந்த மாதிரி இது ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணிக்கிறேன் சும்மா எக்ஸாம்பிள், ஓகேவா. ஸோ சப் கேட்டகரி ஆஃப் கம்ப்ளைண்ட் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து இதில் வந்து உங்களுக்கு இப்போ இதில் வந்து நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம், ஆன்லைன் அண்ட் சோஷியல் மீடியா ரிலேட்டட் கிரைம். இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறது, சோஷியல் மீடியாவில் வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க, என்னோட ப்ரொஃபைலை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ரொஃபைல் ஹேக்கிங், ஐடென்டிட்டி தெஃப்ட் இது கொடுத்துட்டேன்னா, அதாவது மூணாவது ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அப்ராக்சிமேட் டேட் டைம் ஆஃப் இன்சிடென்ட், ஓகேங்களா, ரிசீவிங் வியூவிங் ஆஃப் த கண்டென்ட், எப்போ நடந்துச்சு என்ன டைம் அதை கொடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு டைம் கொடுத்துக்கிறேன், ஓகேவா, டைம் டேட் கொடுத்துக்கிறேன். ஸோ என்ன சொல்கிறது, சும்மா உங்களுக்காண்டி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வீடியோ ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிறேன், ஓகேவா, ஏதாவது ஒரு டைம். ஸோ இப்போ கொடுத்தாச்சு. நாலாவது ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஸ் தேர் எனி டிலே இன் ரிப்போர்ட்டிங் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இப்போ நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு ஒரு ப்ராப்ளம் ஆன்லைனில் நடக்குதுன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளைண்ட் பண்ணுறோமோ நமக்கு அவ்வளோ நல்லது, ஓகேவா. ஸோ அதனால தான் கேட்டிருக்காங்க, நீங்கள் டிலே பண்ணிட்டீங்கன்னா இல்லை உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு எதுவோ அதை கொடுத்துக்கோங்க, ஓகேவா. அடுத்த அஞ்சாவது ஆப்ஷன் வேர் டிட் தி இன்சிடென்ட் அக்வேர் அப்படி கேட்டிருக்காங்க, இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இன்ஸ்டாகிராமில் நடந்துச்சுன்னு சொல்லிக்கிறேன். இன்ஸ்டாகிராம் நடந்துச்சு, என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், ஓகேவா. ஸோ என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துட்டேன். ஸோ இதில் டேட்டு மந்த் எல்லாம் கேட்குறேன், அது கொடுத்துக்கோங்க, ஓகேவா. ஸோ ஏதாவது ஒன்று கொடுத்தாச்சா. ஸோ சப்போர்ட்டிங் எவிடன்ஸ், அப்லோட் மீடியா இமேஜ் பிடிஎஃப். இப்போ உங்களுடைய அக்கௌண்ட் அவன் ஹேக் பண்ணிட்டான். ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் ஹேக் பண்ணது எப்படி அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருப்பான், ஓகேவா. ஸோ அந்த இப்போ நான் உன்னோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டேன், நீ வந்து எனக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும், அப்போ தான் என்னுடைய அக்கௌண்ட்டை வந்து கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா உன்னுடைய அக்கௌண்ட்டில் நான் வந்து அடல்ட் ஃபோட்டோஸ், அதாவது 18+ ஃபோட்டோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன், எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவான். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, என்னோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் இருக்கும், இதில் வந்து ஆட் பண்ணிடணும், ஓகேவா. ஸோ இதில் ப்ரௌஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டர் இதுக்குள்ளே போகும், நீங்கள் அதில் கொடுத்து நீங்கள் வந்து ஆட் கொடுத்துக்கலாம், ஃபோட்டோஸோ ஃபைல்ஸோ நீங்கள் வந்து ஆட் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து கடைசி ஆப்ஷன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ளீஸ் ப்ரொவைட் எனி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த இன்சிடென்ட்ஸ். ஸோ என்ன பண்ணுறது, நான் இந்த மாதிரி எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் வந்துச்சு, நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணேன். இது வந்து யூடியூப்பில் வந்து மானிட்டேஷன் வந்து எனேபிள் பண்ணி தரேன்னு சொன்னாங்க ஃப்ரீயாக அப்படி சொல்லிட்டு நான் ரிஜிஸ்டர் பண்ணது எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 1500 கேரக்டர்ஸ்குள்ளே நீங்கள் ஷார்ட்டாக தெளிவாக ஒரு பேராகிராஃப் மாதிரி சின்னதாக ஒன்று எழுதி நெக்ஸ்ட் கொடுத்துடணும், ஓகேங்களா. ஸோ நான் சும்மா இப்போ ஏதோ ஒன்று கிறுக்கி விட்டுக்கிறேன், கிறுக்க வேணாம். ஸோ அதான் எப்படி சொல்கிறது, சரி சும்மா எழுதி விடுவோம், எனக்கு இங்கிலீஷ்லாம் வராது அவ்வளோவா, சும்மா எழுதி விட்டாச்சு, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தது நமக்கு அடுத்த இது வருது பாருங்க. ஸோ சஸ்பெக்ட் டீட்டெயில்ஸ், ஓகேங்களா. சஸ்பெக்ட் இதில் என்ன கொடுக்குறது, நம்மளுடைய நேம் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்மளுடைய இதில் கேட்ட ஏதாவது ஒன்று என்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஐடி நம்பர் நம்ம வந்து இதில் கொடுத்துக்கணும். ப்ளீஸ் அப்லோட் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் சஸ்பெக்ட், நம்மளுடைய ஃபோட்டோவை இதில் அப்லோட் பண்ணணும். டு யூ வாண்ட் டு ஷேர் த அட்ரஸ் ஆஃப் சஸ்பெக்ட்னா நம்மளுடைய அட்ரஸ் ஷேர் பண்ணுறதா ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு, ஓகேங்களா. அடுத்து கம்ப்ளைண்ட் டீட்டெயில்ஸ் அது கொடுத்துருவோம். கம்ப்ளைண்ட் டீட்டெயில்ஸில் வந்து அதான் நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம் எல்லாமே இதில் காட்டும். ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து ப்ரிவியூ பார்க்குறது, கடைசியாக எல்லாமே நம்ம கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ப்ரிவியூ, இந்த ஆப்ஷனில் போய் ப்ரிவியூ பார்க்கணும். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இதில் என்ன அப்லோட் பண்ண சொல்லுதோம், ப்ளீஸ் அப்லோட் நேஷ்னல் ஐடி ஆஃப் விக்டிம். ஸோ நேஷ்னல் ஐடி அப்லோட் பண்ண சொல்லுது. ஸோ அதெல்லாம் என் டைப்பு இல்லைங்க, அதெல்லாம் எங்கே கிடக்கும், நான் நைட்டு 1 மணிக்கு வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஓகேவா. ஸோ அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. இது ஃபுல்லாக நம்ம வந்து இது பண்ணிட்டாலே போதும். இது ஃபுல்லாக டீட்டெயில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ப்ரிவியூனா நம்ம கொடுத்துருக்கிறதுலாம் கரெக்டா அப்படின்றது தான், ஓகேவா.
அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகிடுங்க. ஓகேவா? அப்புறம் வந்து நம்மளுடைய சைபர் கிரைம் ரிப்போர்ட் பண்ணிட்டோம். ரிப்போர்ட்டை வந்து நம்ம இங்கே வந்து பார்த்துக்கலாம். செக் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? நம்மளுடைய கம்ப்ளைண்ட் வந்து எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம அங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சர்ச் கம்ப்ளைண்ட் என்ன டேட்டு கொடுத்துன்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா நம்மளுடைய அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். ஸோ வந்துடும். இது வந்து வித்ரா கம்ப்ளைண்ட். நம்மளோட கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து வித்ரா பண்ணிக்கிறது, நம்ம வாபஸ் வாங்கிக்கிறது. ஓகேங்களா? இது வந்து மொபைல் நம்பர், நம்மளுடைய மொபைல் நம்பர் தான். மொபைல் நம்பர் இதாக அப்டேட் பண்ணுறது தான் இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். என்னன்னாலும் நமக்கு இங்கே தான் கால் வரும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்களே எனக்கு வந்து நமக்கு வந்து கால் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்பாங்க. நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் ஆள் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இவ்வளோ தான் கைஸ். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா, கரெக்டாக தப்பாக சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு. தென் வந்து என்ன சொல்கிறது, ஸோ ரொம்பவே செக்யூராக இருங்க. ஸோ லைக் போட்டுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.